போகிற வேகத்தை பார்த்தீங்களா? வாடா ஊன்னு எதிர சொல்லு. ஊ அப்படி சொல்லு. ஓகே, vlog ஹிட்டடா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ பிஜி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த பைரவர் கோயில் போகணும் அப்படின்னு ஆசை. பட் நியர்பையில் பைரவர் கோயில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் கூகுளில் சர்ச் பண்ணது பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதில் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் என் ஏரியாவிலேருந்து ஒன்று காட்டுது. வேம்பூர் அப்படின்னு லொக்கேஷனில் இருக்குது கோயில். அண்ட் வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்து, கூகுள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நல்லா இருக்குது அந்த இடம், லொக்கேஷன்லாம் நல்லா இருக்கா, சரி அந்த கோயில் போகலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானு. அண்ட் வந்து எனக்கு நம்ம யார் ஆல்ரெடி போனவங்க அந்த மாதிரி யார்கிட்டே கேட்கலாம் பார்த்தா அந்த மாதிரி யாரும் இல்லை. சரி நம்மளா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இல்லை. சரி நம்ம தேடி போய் பார்த்து நம்ம போட்டதாக இருக்கட்டுமே அப்படிங்கிறது தான் நான் போகிறேன். அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன், அந்த கோயில் அண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாமே. சரி வாங்க கிளம்பலாம். பா வா. இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம இருந்ததுன்னா, பழம் இது ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லாமல் இருக்குது, வா இந்த பா 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 சில்லுன்னு இருக்குது, சாப்பிடுமா, சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன் நீ. டேய் போடா அம்மங்க ஒய்யால். வெரி குட் நல்லா இருக்குமா சில்லுன்னு. டேய் போடாங்க அப்படிக்கா. இந்த மாதிரி ரெகுலராக யாராவது வந்துடுவாங்களா? வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பழம், தக்காளி, இப்படி இவர் இப்போ தான் பெரிய காவக்காரன்னு நினைப்பு இவருக்கு மனசில். வச்சிரும் ஒன்று மாடி தா. அங்கதான் நினைக்கிறேன், அது மேலதான். எஸ், நம்ம இந்த கோயில் வந்தாச்சு. இந்த கோயில் கரெக்டாக வந்து நம்ம வீட்டிலேருந்து 1 hour 10 minutes ஆச்சா. வேம்பூர் அப்படிங்கிற, வேம்பூர் தானே, வேம்பூரா வேம்பநாடா, வேம்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்க அந்த கோயில். இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் கீழே பின் பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில். வர வழி வந்து அந்த கூடுவாஞ்சேரியிலேருந்து நம்ம உள்ளே லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே வரும்போது சூப்பராக இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட் அந்த லொக்கேஷன் மாதிரி இருந்தது. அண்ட் மெயினாக வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் வந்தேன்னா, அதில் வந்து அவருடைய நம்பர் ஒருத்தர் போட்டிருந்தார். அவர் வந்து மேபி அந்த அவர் ஐயர் நம்பரா இல்லை இங்கே யாரோ பார்த்துக்கிறவங்க நம்பரான்னு தெரில. அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வாங்க 4 o'clock ஓப்பனில் தான் இருக்கும் வாங்க அப்படின்னாரு. நான் கிட்ட வரும்போது கூட அட்ரஸ்க்காக கால் பண்ணி கேட்டேன். ஒரு சிமெண்ட் ரோடு ஒன்று போகும் ப்ராப்பராக, அந்த ரோடில் நீங்கள் காரில் மேலே வரைக்கும் வந்துடலான்னு சொன்னார். ஸோ வந்து இது வரைக்கும் எனக்கு ஓகே. நான் மேலே போயிட்டு நம்மளுக்கு கோயில் எப்படி இருக்குது, அட்மாஸ்பியர்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வியூவாக எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளே வந்த உடனே மலை மேலே ஒரு சின்ன மலை, அந்த மலை மேலே பீக்கில் இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. அதுவே ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவாக இருக்குது, வியூலாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கோயில் விடு மற்ற இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. கட் பண்ணால் உங்களுக்கு வந்து எங்கள் கேமராமேன் சில மாண்டேஜஸ் எடுப்பாங்க, அதை நான் உங்களுக்கு போடுறேன். எஸ், லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஒரு மாதிரி பயங்கர பீஸ்ஃபுல்லாக. இப்போ ஈவினிங் வந்து ஒரு 4:30 ஆகுதா, இன்னும் டைம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மலைக்கு மேலே இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பழமையான கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ வருஷமாக இருக்குது இது கோயில்? வந்து 2000 ஆண்டுக்கு பழமையானது. ரொம்ப எப்போ இது வந்து கொஞ்சம் புதுமை பண்ணி இப்போ இது பண்ண? இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுது. அப்படிங்களா? 2 வருஷம் தான் ஆகுது. ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த பழைய கோயில் அப்படி தான் இருந்தது. இப்போ மண்டபம்லாம் புதுசாக போட்டு கோயில். வேறு சிறப்பு என்ன ஏதாவது? சிறப்பு தேய்பிர அஷ்டமிக்கு சிறப்பாக பூஜை இருக்கும். அதேமாதிரி கார்த்திகை தீபம் வருது, சிவராத்திரி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக பூஜை. ஓகே ஓகே. அப்புறம் டெய்லியும் தினந்தோறும் ஒரு வேளை பூஜை. ஓகே ஓகே. 6 to 9, சாயங்காலம் 4 to 6 ரெகுலராக ஓப்பனிங். மக்கள் இன்னும் வர அதிகமாக வர அதுக்கேற்ற மாதிரி டைமிங் எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகே. சப்போஸ் யாராவது வராங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வருவேன். பகல் டைம்லன்னா வந்து போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இந்த கோயிலோட லொக்கேஷனுமே நான் வந்து கூகுள் லொக்கேஷன் இருக்குது, அதையுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் வந்துடுது. வேறு எந்த மாற்றமும் இல்லை. 6 மணிக்கு மேலே வராது. 6 மணிக்கு மேலே வர வேணாம். 6 மணிக்கு மேலே வர வேணாம். 6 மணிக்கு முன்னாடி 4 to 6 இருப்பார். காலையில் 6 to 9 வரைக்கும் இருப்பீங்க. பகல் மதியானத்து நேரத்தில் கூட உங்களுக்கு கூப்பிட்டிங்கன்னா வருவார். 6 மணிக்கு மேலே, ஈவினிங் 6 மணிக்கு மேலே இருக்காது. ரொம்ப இந்த இருட்டு இந்த பக்கம்லாம் வழியெல்லாம் இன்னும் வெளிச்சமெலாம் இருக்காது. ஏன்னா சுற்றி கிராமம். இப்போ தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் அவருக்கு வர்றதா இருந்தால் நீங்கள் அவருக்கு ஒரு கால் பண்ணிட்டு வாங்க. கூகுள் மேப்பில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே நேராக கோயில் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இங்கே மேலே வரைக்கும் கார் வந்துருச்சு. நானாக தான் கொஞ்சம் கீழே எடுத்து போய் விட்டேன். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது மேப். நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
எஸ், கோயில் பார்த்தாச்சு, நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சுது. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு நான் கோயில் நம்ம ஒரு இடம் போகிறோம் அப்படின்னா நான் ரொம்ப என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, நானில் எல்லோரும் பொதுவாக எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும். கோயில் வந்து ஒரு மனசுக்கு ஒரு அமைதியை தர இடமா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலில் நமக்கு கிடைக்கிற தரிசனமாகட்டும் இல்லை எல்லாமே. முதல்ல ஒரு கோயில் வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் நல்ல ஒரு அமைதியாக இருக்கணும். நான் இப்போ ரொம்ப பொதுவாக நான் அப்படியே நினைப்பேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப இந்த கூட்டமாக இருக்கிற கூட்ட நெரிசலாக இருக்கிற கோயில் அப்படிலாம் கொஞ்சம் நான் யோசித்து தான் போவேன். எனக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற கோயில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த கோயிலுடைய தரிசனம் அதோட ஸ்பெஷாலிட்டிலாம் அப்புறம். அந்த வகையில் இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வந்து நான் சொன்னல இந்த அட்மாஸ்பியரே வந்து நம்மளுக்கு ரொம்ப குன்றத்தூர் முருகன் கோயில் போகிறோம், ரொம்ப க்ரௌட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அதுவே எப்போயாவது நான் சில நேரத்தில் காலையில் போகும்போது ரொம்ப லேட் ஈவினிங்கில் போகும்போது காலியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு மாதிரி அமைதியாக நீங்கள் போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப எக்ஸ்டர்னல் சத்தம்லாம் இருந்து உங்களை டைவெர்ட் பண்ணிக்கிட்டு கச்சன்னு கத்திக்கிட்டு எல்லோரும் இருக்கணும், எல்லோரும் வழிபடணும், எல்லோரும் சாமி கும்பிடணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ கோயில் வந்து ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட் மாதிரி ஆகிடுச்சு. அங்கே வந்து கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு குழந்தைங்க கூட இது பண்ணிட்டு அப்படின் போது நமக்கே ஒரு டைவர்ஷன் இருக்கும். எனக்கு வந்து ஒரு அமைதி தேவை. எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு சின்ன இளைப்பாறல் வேணுன்றதான் நம்ம கோயில் நோக்கி வரோம் அப்படின்னா எனக்கு அந்த இடம் ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கணும். இந்த அமைதி எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், அந்த தரிசனம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதோ நடந்தால் தான் எனக்கு அந்த கோயில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வகையில் இப்போ கோயில் போனால் ரொம்ப கச்சன்னு கத்திக்கிட்டு கூட்டம் போட்டு அப்படிலாம் இருந்தது அப்படின்னா அது நம்மளே வந்து சும்மா போயிட்டு வரோம் அப்படின்னு கணக்குக்கு போய் வர மாதிரி நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி. அந்த வகையில் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் இருக்குது. ஒரு மலை மேலே இருக்குது. ஒரு சின்ன கோயில், ரொம்ப ரொம்ப பழமையான கோயில், 1000 வருஷம் பழமையான கோயில், யாருக்கும் தெரியாமல் இதுவாகிட்டு இருக்குது. இப்போ சமீப காலமாக தான் அதை வந்து புதுப்பிச்சு புனரமைச்சு அதுக்கு ரோடு போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கார் மேலேயே வர அளவுக்கு ரோடு இருக்குது. இதோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சென்னை நியர்பை இருக்கீங்கன்னா, இது அவுட்டரில் இருக்குது. நமக்கு கூடாஞ்சேரியிலேருந்து அவுட்டர் இது. ஆக்சுவலாக நான் குன்றத்தூரே எல்லாருமே வந்து சென்னை அவுட்டர்னுப்பீங்க. பட் குன்றத்தூர்லேருந்து இது தள்ளி தான் இருக்குது. பட் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணி வாங்க. காலையில் 6லேருந்து 9 o'clock வரைக்கும் இருக்குது, 3 hours இருக்குது. ஈவினிங்கில் 4 to 6 வச்சுருக்காங்க. இந்த ராகு காலத்தில் தான் இவருக்கு வந்து ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனால 4:30 மோஸ்ட்லி ராகு காலம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து இது ரொம்ப இவருக்கு சிறப்பு அப்படிங்கிறனால இந்த டைம் வச்சுருக்காங்க. 6 மணிக்கு மேலே வந்து இந்த ரோடு எல்லாமே வந்து போட்டிருந்தாலும் கூட இங்கே வந்து லைட்ஸ்லாம் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது. அதனால் இருட்டாயிடும் அப்படிங்கிறதுனால அதை வச்சுருக்கு. அந்த இது இன்னும் அவங்க டைம் கன்டினியூ பண்ணல, 6 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ராவல் பண்ணி வாங்க. பகலில் கூட சப்போஸ் வரீங்க, பகலில் தான் வர முடியுது அப்படின்னா கூட நீங்கள் நான் கீழே கொடுத்துருக்க ஒரு புசாரியோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அவர் கால் பண்ணிங்கன்னா அவர் வந்துடுவார். நீங்கள் வந்து ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு போங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் ஏதாவது வாங்கி அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வரும்போதே கொண்டு வந்துடுங்க. இங்கே எதுவுமே இங்கே நியர்பை கடையெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு அமைதியான ப்ளசண்ட்டான ஒரு கோயில், ஒரு தரிசனம். நீங்கள் அமைதியாக சாமி கும்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு சில் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க. அண்ட் எத்தனை பேர் வந்து இந்த கோயில் வந்தீங்க இல்லை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு கோயில் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, பாய். கிளம்பிட்டோம். கிளம்புற வழி இங்கே பாருங்கள். அப்படி இந்த கோயிலில் திரும்பின உடனே ஒரு மலை உச்சி, அந்த மலை உச்சியில் ஒரு மரம், அதில் கீழே ஒரு கல், போதி மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். அழகாக அங்கே உட்காந்து வேறு லெவலில் இருக்குது.